வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பிஇ பிடெக் டிகிரி எக்ஸாமினேஷன் நவம்பர் டிசம்பர் 2024 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் EC3251 சர்க்யூட் அனாலிசிஸ். ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். 13ல் ஏ பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி பிரான்ச் கரண்ட் ஃபார் தி சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர். 5 ஃபேஸ் ஆங்கிள் 30, ஒரு -J2, -J5, J5, 10 ஃபேஸ் ஆங்கிள் 60, கீழே ஒரு J3, லெஃப்ட் சைடில் ஒரு 5 ஃபேஸ் ஆங்கிள் 30. இந்த படம் வந்து கிளியரான ஒரு பிக்சரில் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, 2 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த 2 வோல்டேஜ் சோர்ஸில் பொலாரிட்டி கொடுத்துருக்காங்களான்னா கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளாக எடுத்துகிட்டு தான் செய்யணும். மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸு, மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸு. ஆக்சுவலாக இது நம்ம இப்படி எடுக்கக்கூடாது, இது அவங்களா கொடுத்துருக்கணும். பட் வேறு வழி இல்லை, கொடுக்கலன்னா நம்ம அப்படி தான் எடுத்தாக்கணும். சரிங்களா? சரி, ரைட். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன, பிரான்ச் கரண்ட்ஸ். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வந்து நான் சூப்பர் பொசிஷன் தியரம் நான் யூஸ் பண்ண போகிறேன். சூப்பர் பொசிஷன் தியரம்னா என்ன, ஃபஸ்ட்டு இந்த 5 ஃபேஸ் ஆங்கிள் 30 வோல்ட் மட்டும் அலோவ் பண்ணுவேன். இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணிடுவேன். ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த பிரான்ச்சில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இந்த பிரான்ச்சில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அடுத்து 3 ஓமில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நான் கண்டுபிடிப்பேன். நல்லா கவனிச்சிங்களா? J5ல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா J5ல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 5 ஃபேஸ் ஆங்கிள் 30 வோல்ட் சோர்ஸ் ஒன்லி ஆக்டிங். அப்போ இந்த 10 ஃபேஸ் ஆங்கிள் 60 நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவேன். எதா ரீப்ளேஸ் பண்ணுவேன், ஒரு ஷார்ட் சர்க்யூட்டாக நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். சரிங்களா? அப்போ வோல்டேஜ் சோர்ஸ் லெஃப்ட் சைடில் 5 ஃபேஸ் ஆங்கிள் 30 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ்ஸு மைனஸு. அடுத்து என்ன இருக்குது, ஒரு -J2ங்கிற கெப்பாசிட்டர். அடுத்து என்ன இருக்குது, ஒரு -J5ங்கிற கெப்பாசிட்டர். அடுத்து ஒரு J5ங்கிற இண்டக்டர். கீழே J3ங்கிற இண்டக்டர். ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொவைட் பண்ணிட்டேன். சரி, இதுதான் ஷார்ட் சர்க்யூட். இப்போ சப்ளைலேருந்து ஏதோ ஒரு கரண்ட் வெளியில் வருது, ஐங்கிற கரண்ட் வெளியில் வருது. இது என்ன ஆகும், I1 I2ன்னு பிரியும். அதாவது இந்த 2 கரண்ட்டை சம் பண்ணால் எனக்கு இந்த I கிடச்சிரும். சப்போஸ் இங்கே 10 ஆம்ஸ் வருது, இங்கே 2 அப்படின்னா இங்கே மிச்சம் 8 ஃப்ளோ ஆகும். புரியுதா? சரி, அந்த I2 இங்கே வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அந்த I2 இப்படி ஃப்ளோ ஆகுமா, இப்படி ஃப்ளோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரீ ஷார்ட் சர்க்யூட் பாத்து வழியாக மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். இந்த J1 வழியாக, இந்த J5 ஓம் இண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகாது. அப்போ இது வழியாக கரண்ட் வந்து 0. எது வழியாக, இந்த இண்டக்டர் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த பிரான்ச் வழியாக எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. இந்த கெப்பாசிட்டரோட அவுட்புட்டில் இந்த செகண்டரி சைடில் வரக்கூடிய கரண்ட், என்டையர் கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகிட்டு அப்படியே J3 வழியாக மறுபடியும் கிளப் ஆயிரும். சொல்கிறது புரியுதா? அப்போ ஒரு பிரான்ச் கரண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த -J2 கண்டுபிடிக்கணும். அப்போ -J2 எப்படி கண்டுபிடிக்கிறேன், இங்கே பாருங்கள், மறுபடியும் படத்தை வரைஞ்சிருவோம். 5 ஃபேஸ் ஆங்கிள் 30 வோல்ட், இது என்னது, -J2. ரைட்டு. இங்கே என்ன இருக்குது, -J5 இருக்குது. அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஒரு ஷார்ட் சர்க்யூட் பார்த்து நான் இந்த ஆமையே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன், இந்த ஆம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கரெக்டுங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஒரு J3 ஓம் இருக்குது. சரி, அப்போ இது எதையும் நம்ம ரெண்டுமே சீரீஸ் கனெக்ஷன் தானா, ஒரு கெப்பாசிட்டரும் ஒரு இண்டக்டரும் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும், -J3 ப்ளஸ் -J5 ப்ளஸ் J3 -J2 ஆயிருமா. அப்போ ஒரு சப்ளை, இங்கே ஒரு வோல்ட், கெப்பாசிட்டர் -J2, அடுத்து இங்கே ஒரு கெப்பாசிட்டர் -J2. ரைட்டா? சரி, 3 லெக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே தான் இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கும், அதே தான் இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுலையும் இருக்கும். அப்போது எனக்கு இந்த பிரான்ச் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேணும்னா இந்த வோல்டேஜ் இருக்குது பாருங்கள், எந்த வோல்டேஜ், 5 ஃபேஸ் ஆங்கிள் 30, அதை -J2வால் டிவைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுதா. அதை -J2வால் டிவைட் பண்ணிட்டா இதில் உள்ள கரண்ட் கிடச்சிருமா. அப்போ ஒரே வேல்யூ கண்டுபிடிச்சா 2 பிரான்ச்சும் போட்டுடலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேல்சி எடுத்துக்கிறேன். கேல்சியில் 5 ஃபேஸ் ஆங்கிள் 30 டிவைடட் பை -2I போட்டாச்சு. போட்டால் எனக்கு என்ன கிடைக்கி, -1.25 ஃபேஸ் ஆங்கிள் ப்ளஸ் 2.165 ஆம்ஸ். இது எதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு, இந்த J2 வழியாக. எந்த J2 வழியாக பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இந்த J2 வழியாகவும் அதான் ஃப்ளோ ஆகும். இந்த J2ங்கிறது என்ன, இந்த J5 இந்த J3 காம்பினேஷன். இந்த விட்டுருங்க, இது வழியாக எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. இந்த J5 இந்த J3 காம்பினேஷன். அப்போ இந்த படத்தை நம்ம மறுபடியும் வரைவோமா, இல்லைனா கூட இந்த படத்தில் கூட நம்ம எழுதிக்கலாம். எப்படி ஃப்ளோ, இந்த பிரான்ச்சில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது டவுன்வர்ட்ஸில், -1.25 ப்ளஸ்
2.165 ஆம்ஸ். சரி, இந்த J5 வழியா அதே தான் இந்த மைனஸ் J5ங்கிறது என்னது? இந்த மைனஸ் J5வும் இந்த J3யும் சேர்ந்தது. ரைட், சேம் கரண்ட் மைனஸ் 1.25 ப்ளஸ் 2.165 ஆம்ஸ். எப்படி ஃப்ளோ ஆகணும்? லெஃப்ட்ல இருந்து ரைட்டு ஃப்ளோ ஆகணும். சரி, மறுபடியும் இந்த பிரான்ச் வழியா 0 ஆம்ஸ். அடுத்து அப்படியே நேரம் இங்கே வாங்க. இந்த பிரான்ச் வழியா சேம் கரண்ட் எந்த டைரக்ஷன் ஆனால் ரைட் டு லெஃப்ட் மைனஸ் 1.25 ப்ளஸ் 2.165 ஆம்ஸ். புரியுதா? சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஒரு ஸ்டெப்பு முடிச்சிருக்கோம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்குள்ளே வர போகிறோம். ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம்? 10 ஃபேஸ் ஆங்கிள் 60 வோல்ட் சோர்ஸை மட்டும் நான் அலோவ் பண்ணுவேன். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? செகண்ட் ஸ்டெப்பு, இந்த 5 ஃபேஸ் ஆங்கிள் 30 வோல்ட் சோர்ஸை நான் வந்து ஷார்ட் பண்ணிடுவேன். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல சோர்ஸை ஷார்ட் பண்ணியாச்சு. ரைட்டு, அதுக்கு பேரலாக என்ன இருக்குது? ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அதோட வேல்யூ என்ன? மைனஸ் J2 ஓம். எங்கே இருக்குது? இந்த கெப்பாசிட்டர். அடுத்து நேரம் எங்கே வாங்க. ஒரு கெப்பாசிட்டர் சீரீஸாக இருக்குது. இதோட வேல்யூ வந்து மைனஸ் J5 ஓம். அடுத்து இங்கே என்ன இருக்குது? ஒரு இண்டக்டர் J5. கீழே என்ன இருக்குது? ஒரு J3 ஓம். ரைட் சைடில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸு. இப்போ நம்ம அதை தான் அலோவ் பண்ண போகிறோம். 10 ஃபேஸ் ஆங்கிள் 60 வோல்ட். புரியுதா? சரி, இப்போ சேம் கான்செப்ட் ஸ்டெப் 1ல் பார்த்த மாதிரியே ஸ்டெப் 2லையும் பார்க்க போகிறோம். இப்போ சப்ளைலேருந்து ஒரு கரண்ட் I வெளியில் வருது. அது எப்படி டிவைட் ஆகும்? இந்த இண்டக்டர் வழியாகவும் ஃப்ளோ ஆகும், அட் த சேம் டைம் இந்த கெப்பாசிட்டர் வழியாகவும் ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் இந்த எண்டு வரைக்கும் வரக்கூடிய I2 கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுமா இப்படி ஃப்ளோ ஆகுமான்னு கேட்டால் இப்படி தான் ஃப்ளோ ஆகும், இது வழியாக ஃப்ளோ ஆகாது. ஏன்? சின்ஸ் a resistance free path is available, current always prefer resistance free path. ஒருபோதும் அது ரெசிஸ்டன்ஸ் பாத் வழியாக ஃப்ளோ ஆகாது. அப்போது நமக்கு இந்த பிரான்ச் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுமானா I = 0. அப்போ இது வழியாக I = 0. நல்லா பாருங்கள், இந்த கரண்ட்டு இந்த சோர்ஸ் இருக்கும்போது, இந்த ரெட் கலர் கரண்ட்டு இந்த சோர்ஸ் இருக்கும்போது, அப்போ ஃபஸ்ட்டு இந்த பிரான்ச்சில் உள்ள கரண்ட் கிடச்சி போச்சு. என்ன கிடச்சி போச்சு? மைனஸ் 1.25 ப்ளஸ் 2.165. புரியுதா? ரைட், அடுத்த நேரம் இங்கே வாங்க. இந்த பிரான்ச்சை எலிமினேட் பண்ணிட்டு படத்தை வரையுமா? முதல்ல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் J5ங்கிற கெப்பாசிட்டர், கீழே J3ங்கிற ஒரு இண்டக்டர், அதுக்கப்புறம் அதுக்கு பேரலாக J5 அப்படிங்கிற ஒரு இண்டக்டர், அதுக்கப்புறம் சப்ளை வோல்டேஜ் 10 ஃபேஸ் ஆங்கிள் 60. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டுமே சீரீஸ். எது? மைனஸ் J5ங்கிற கெப்பாசிட்டரும் ப்ளஸ் J3ங்கிற இண்டக்டரும். அப்போ இது ரெண்டையும் சம் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் J5 ப்ளஸ் J3 மைனஸ் J2 ஆயிருமா? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதோட ரிசல்டன்ட் வேல்யூவை மைனஸ் J2ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து இது என்னது? J5. இந்த பிரான்ச் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே வேல்யூவை கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? அடுத்து இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது. ரைட், இது எவ்வளவு? 10 ஃபேஸ் ஆங்கிள் 60 வோல்ட். இது ப்ளஸ், இது மைனஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்டில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டில் இருக்கும். அதே தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டில் இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ J5 வேணும்னா வோல்டேஜை இந்த J5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு முடிஞ்சுது. அடுத்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ மைனஸ் J2 வேணும்னா இந்த வோல்டேஜை மைனஸ் J2ஆல் டிவைட் பண்ணால் முடிஞ்சுது. புரியுதா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 10 ஃபேஸ் ஆங்கிள் 60 டிவைடட் பை 5I போட்டால் நமக்கு என்ன கிடைக்கி? 1.732 ஷிஃப்ட் ஈக்குவல் டு மைனஸ் 1I. ரைட், அதே இது என்ன பண்ணணும்? மைனஸ் 2I டிவைட் பண்ணணுமா? மைனஸ் 2I போட்டால் என்ன கிடைக்கி? மைனஸ் 43.30 ப்ளஸ் 2.5I. ரைட், அப்போ நல்லா கவனிங்க. இந்த J5 வழியாக டவுன்வர்ட்ஸ் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 1.732 மைனஸ் 1I. இந்த J5 வழியாக ஏற்கனவே என்ன ஆம்ஸ் ஃப்ளோ ஆச்சு? 0 ஆம்ஸ் ஃப்ளோ ஆச்சு. இப்போ எவ்வளோ ஆம்ஸ் ஃப்ளோ ஆகுது? 1.732 மைனஸ் 0I, சாரி மைனஸ் 1I, மைனஸ் 1I. ரைட்டு, அடுத்து இந்த J2 வழியாக, இந்த மைனஸ் J2ங்கிறது என்ன? மைனஸ் J5வும் J3யும் சேர்ந்தது. மைனஸ் J5லையும் அதே கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகும். எப்படி ஃப்ளோ ஆகும்? சப்ளைலேருந்து இப்படி வரும். கரெக்டாக? சப்ளைலேருந்து இப்படி வரணும். இப்படி வந்து மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரீ பாத் வழியாக இப்படி வரணும். அப்போ இந்த மைனஸ் 43.30 மைனஸ் 43.30 ப்ளஸ் 2.5I. அந்த கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகணும்? ரைட்லேருந்து லெஃப்ட்டில் ஃப்ளோ ஆகணும். அந்த கரண்ட் எந்த கரண்ட்? இதே கரண்ட் மைனஸ் 43.30 ப்ளஸ் 2.5I. இந்த கரண்ட் அப்படியே நேராக இந்த ஷார்ட் சர்க்கியூட் பார்த்து வழியாக இப்படி ஃப்ளோ ஆகணும். ரைட்டா? சரி, இப்போ ப்ராப்ளம் முடிய போகுது. ஏன் முடிய போகுது பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரான்ச்சு மைனஸ் J2 வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது?
இங்கே என்ன டவுன்வர்ட்ஸில் ஃபஸ்ட்டு கரண்ட் இங்கே 0. அப்போ நம்ம டைரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். -1.25 + 2.165 amps. இது ஃபஸ்ட் ஆன்சர். ரெண்டாவது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ -J5 இண்டக்டர். இங்கே -1.25, இங்கே -43.30. எதாவது ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சிருங்க, அவ்வளோதான். -1.25 + 2.165 -43.30 + 2.5i. கேல்சி யூஸ் பண்ணிக்கலாமா? -1.25i, சாரி ப்ராக்கெட் போடக்கு போல ஐ போட்டேன். -1.25i + 2.165. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோமா? பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு மறுபடியும் ப்ராக்கெட் போட்டு -43.3 + 2.5i. ஓகேவா? இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கி? 45.465. ரைட்டு. ஷிஃப்ட் ஈக்குவல் டு -3.75i. நான் எதை ஹை கரண்ட்டுன்னு எடுத்தேன்? இதை தான் ஹை கரண்ட்டுன்னு எடுத்தேன். அதாவது இதை ஹை கரண்ட் எடுத்தேன். அப்போ நெட் ஆன்சர் எப்படி வரணும்? லெஃப்டில் இருந்து ரைட்டில் ஃப்ளோ ஆகணும். லெஃப்ட் டு ரைட் எவ்வளோ ஃப்ளோ ஆகணும்? 45.465 -3.75i. புரியுதா? இப்போ அடுத்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ J5 இண்டக்டர். இது வழி எவ்வளோ ஃப்ளோ ஆகும்? ஒன்று 0 amps, இன்னொன்று 1.732 -1i. அப்போ 0 கூட அதை கூட்டினா அதான வரப்போகுது. 1.732 -1i. அப்போ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. புரியுதா? அடுத்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ J3 ohm இண்டக்டர். லெஃப்டில் இருந்து ரைட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது? -43.30 + 2.5i. ரைட்டில் இருந்து லெஃப்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது? -1.25 + 2.165. ஏதாவது ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சிருங்க, சரிங்களா? டாப்ல இருந்து பாட்டத்தை கழிச்சிருவோமா? -43.3 + 2.5i -1.25 + 2.165i. ஐ விட்டுட்டேன், ஐ போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு போட்டால் -42.05 ஷிஃப்ட் ஈக்குவல் டு +0.335i. இதை நீங்கள் அப்படியே போலாருக்கு மாற்றணும்னா ஒவ்வொன்றுத்தையும் போலாராக மாற்றிக்கலாம், சரிங்களா? அப்போ இது 4வது பிரான்ச்சோட கரண்ட். அப்போ ஒவ்வொரு பிரான்ச்சில் உள்ள இண்டிவிஜுவல் கரண்ட் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. உங்களுக்கு தேவைப்பட்டால் எல்லா ஆன்சரையுமே போலாரில் மாற்றிக்கோங்க. போலாரில் மாற்றுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோடு போயிட்டு அந்த டிஸ்பிளேயில் போங்க. போயிட்டீங்கன்னா இந்த போட்டிருக்கா 2. இப்போ இதே ஆன்சர் உங்களுக்கு இந்த ஆன்சர் இந்த கடைசியாக கண்டுபிடிச்சோம்ல அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு போலாரில் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஃபேஸ் ஆங்கிள் 179.54. மறுபடியும் ஷிஃப்ட் ஈக்குவல் டு அடிங்க 42.05. இது போலாரில் ஆன்சர் கரெக்டு, இது ரெக்டாங்குலரில் ஆன்சர் கரெக்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒவ்வொன்றுத்தையுமே அப்படி மாற்றிக்கோங்க. தேங்க்யூ.